வணக்கம், இது புஷ்பலதா சமையல் கார்டன். இன்னைக்கு வீடியோல நான் செஞ்ச சில கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு பொழுது போகணும் அப்படின்னா ஏதாவது கைவினை பொருட்கள் செய்வோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா வேண்டான்னு தூக்கி எறிகிற பொருட்களை கூட அழகான கலைப்பொருட்களாக நம்ம மாற்றுவோம். எப்போ இந்த யூடியூப்னு ஒன்று வந்ததோ அப்போவே அந்த வேலையெல்லாம் மூட்டை கட்டி பரண்டில் தூக்கி வச்சாச்சுங்க. நான் செஞ்ச கிராஃப்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ நாள் பரண்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் இதெல்லாம் எதுவும் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பொருட்களையெல்லாம் நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேங்க. நான் எப்படி அதை பத்திரமா பாதுகாக்கிறேன், இப்போ அந்த என்னென்ன பொருட்கள்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பொருட்கள் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு எனக்கே ஞாபகம் இல்லைங்க. வாங்க, நான் அந்த பாக்ஸில் என்னென்னலாம் வச்சுருந்தேன் அப்படிங்கிறதையெல்லாம் காட்டுறேன். வாங்க கிராஃப்ட் டூர் போடலாம். நான் பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸை வாங்கி அதில் தாங்க சேமிக்கிறேன். அட்டைப்பெட்டி அல்லது சாக்கு பையில் போட்டு வைக்கும் போது டஸ்ட்டு, ஈரம் இந்த மாதிரி ஏதாவது பட்டுருது. அதுக்கப்புறம் அந்த பொருட்கள்லாம் கெட்டும் போகுது. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சா அந்த பொருட்கள்லாம் எதுவுமே ஆகிறது இல்லைங்க. நான் பல வருஷத்து புக்ஸ் எல்லாம் கூட அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இதில் வச்சா ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. டஸ்ட்டு படிஞ்சாலும் இந்த பெட்டிக்கு மேலே தான் படியும். எடுக்கும் போது நம்ம மேலே மட்டும் தொடச்சிட்டு எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற பொருட்கள் மேலே ஒரு துளி டஸ்ட்டு கூட இருக்காதுங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது. இது தாங்க என் கிராஃப்ட் பாக்ஸ். நான் பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு போட்டு வச்ச கிராஃப்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. என்னென்னு ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஆஹா, என்னமோ வால் ஹேங்கிங், நிறைய விதமான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த பேப்பர் ஃப்ளவர்ஸ், பேப்பர் கிராஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பேப்பர் கிராஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. டிஷ்யூ பேப்பர் இருந்தால் போதும், உடனே பூ பண்ணிவிடுவேன். பாருங்கள், அந்த பொம்மைகள் இதெல்லாமே நிறையா இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியல. இது என்னது? இது பார்த்தீங்களா, கிளி, ஃபோம் ஷீட்டில் பண்ண கிளி, அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட்டில் பண்ண தாமரைப்பூ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், டிஷ்யூ பேப்பரில் பண்ண ஃப்ளவர்ஸு. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க இதெல்லாம் செஞ்சு. உள்ளேயே வச்சதுனால அது நல்லா இருக்குது. வெளியே இருக்கும் போதே இதெல்லாம் கலர் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன். அந்த சாண்ட்லியர் மாதிரியான ஒரு ஹேங்கிங். இது நல்லா மடித்து வச்சதுனால அப்படியே ஃப்ளாட் ஆகிடுச்சு, இல்லைன்னா அப்படியே ஸ்கொயராக இருக்கும். இது பிளாஸ்டிக் ஷீட்டில் உள்ள கலர் பேப்பர் வச்சு பண்ணது தாங்க. மேலே ஒரு கோல்டன் த்ரெட் போட்டு அழகாக அந்த மாட்டி விட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டெக்கரேஷனுக்கெல்லாம் பண்ணலாம். இது இப்போ பார்த்தானா கசங்கி இருக்குது. முதல்ல இது ரொம்ப அழகாக இருந்தது, மாட்டி விட்டுருப்பேன். இதெல்லாம் இது பார்த்தீங்களா, பென் ஸ்டாண்ட். இதெல்லாம் உள்ள நியூஸ் பேப்பர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே மட்டும்தான் சார்ட் பேப்பர். இது பாருங்கள், வால் ஹேங்கிங், ஹோம் ஸ்வீட் ஹோம். சிம்பிளான வால் ஹேங்கிங். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா கூட இந்த சம்மர் டைமில் அவங்கள வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது கற்றுக் கொடுத்து செய்ய சொன்னோன்னா அவங்களும் ஈஸியாக பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், டைம் பாஸாகவும் இருக்கும். இதுதாங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுக்குள்ளே வச்சதுக்கு. அந்த அரிசி பையெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக இந்த கலர் இருக்கிற இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னே தெரியலங்க. சரி, நான் பொறுமையாக எடுத்து எல்லாத்தையும் வெளியே அடுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் தாங்க அந்த பாக்ஸில் இருந்த கிராஃப்ட்ஸு. இதில் பலதும் வேண்டான்னு தூக்கி போடுற பொருட்கள்லேருந்து செஞ்சது தாங்க. வாங்க ஒன்று ஒன்றா என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த கிருஷ்ணர் தஞ்சாவூர் ஓவியம் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுங்க. இதோ நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர் வாஸ், அந்த ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ், நிறைய பேப்பர் கிராஃப்ட்ஸு. இந்த வண்டு பாருங்கள், இது சார்ட் பேப்பரில் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் சார்ட்டில் பண்ணி பிளாக் மார்க்கரில் கலர் பண்ணியிருக்கேன். ஃபோம் ஷீட்டில் பண்ண கிளிகள். இதை இப்போ சார்ட் பேப்பரில் கூட பண்ணலாம். இந்த தாமரை பூக்கள்லாம் பாருங்கள், நீங்கள் கொலு டைமில் தெப்ப குளத்தில் இந்த பூக்கள்லாம் வைக்கிறதுக்கு இந்த தாமரை அழகாக இருக்கும். பழைய ஆடியோ சிடியில் 3D லைனர் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு இதை நம்ம ரங்கோலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அழகாக ரங்கோலி பவுடரில் போடுறதுக்கு பதிலாக இதையே அடுக்கி வச்சிடலாம். இந்த பொம்மைகள் செஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. ட்ரெஸ் தைச்சு மீதமான துணியில் செஞ்ச பொம்மைகள் தாங்க இதெல்லாம். இதில் பாருங்கள், ஒரு கிருஷ்ணர் பொம்மையும் இருக்குது.
இது பேப்பரில் செஞ்ச பொம்மைங்க. முகத்துக்கு மட்டும் பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பரில் பளபளன்னு வர்ற விளம்பர பக்கத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோழி டிஸ்போசபிள் பிளேட்டுங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் உல்லன் த்ரெட் வச்சு பண்ண டீ கோஸ்டர்ஸ், உல்லன் த்ரெட்லேயே பண்ண டீ கோஸ்டர்ஸ். இதெல்லாம் பேப்பர் ஆங்கிரி பேர்ட். பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்டில் சாக்லேட் வைக்கிறதுக்காக செஞ்ச சின்ன சின்ன கூடைகள். பெரிய ஸ்கர்ட் போட்ட இந்த பொம்மை பேப்பர் தாங்க. இவ்வளோ பெரிய ஸ்கர்ட்டும் சாதாரண பேப்பர் தான். நம்ம கலர்ஃபுல்லான பேப்பரில் பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக வரும். பாருங்கள், இந்த முகமெல்லாம் நான் கார்ன் பீல், அதாவது மக்காச்சோளத்தினுடைய தோலில் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இந்த உடம்பே ஃபுல்லாக 2 டிஸ்போசபிள் கப்பு தாங்க. ஒன்றோட ஒன்று சேர்த்துட்டு முகம் மட்டும் வச்சுருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், நியூஸ் பேப்பரில் ஸ்ட்ரிப்பாக பண்ணிவிட்டு அதில் பண்ண கூடைகள். சில கூடைகளுக்கு நான் கலரும் அடிச்சிருக்கேன். கலர் சார்ட் பேப்பரில் விதவிதமான பூக்கள், டிஷ்யூ பேப்பர், கலர் டிஷ்யூ பேப்பரில் பூக்கள், இதுவும் சார்ட் பேப்பர் பூக்கள், பிளாஸ்டிக் கேரி பேக்கில் பண்ண பூக்கள் பாருங்கள். இந்த நீல கலரும் இந்த ரோஸ் கலர் பஞ்சும். பேக்கிங் மெட்டீரியல் கார்ட்போர்டில் செஞ்ச வால் ஹேங்கிங். இந்த பூக்கள்லாம் கார்ன் வச்சு பண்ண வால் ஹேங்கிங். குவில்லிங் பேப்பரில் செஞ்ச சின்ன சின்ன ஐட்டம்ஸ். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பேப்பரில் பண்ணதுன்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க. சுத்தமாக நியூஸ் பேப்பரும் சின்ன சின்ன கார்ட்போர்ட்ஸும் வச்சு பண்ணது தாங்க. இந்த ரோஜாக்கள் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு மேலே இருக்கிற தோலை தூக்கி வீசுவோம் இல்லைங்க, அதில் பண்ண ரோஜா பூக்கள். இது பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, ஆனால் அப்படியே இருக்குது. அதில் ஒரு சிலதை நான் கலர் பண்ணியும் வச்சுருக்கேன். இந்த பை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அரிசி வந்த கோணிப்பை தான். அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேறு விதமான ஒரு சின்ன பேக் பண்ணியாச்சு. இதுவும் இன்னொரு பேக், ஒரு பவுச் மாதிரி பண்ணது தான். இதெல்லாம் இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் பேப்பர்லேயும் வேண்டாத ஐட்டம்ஸில் பண்ணது தாங்க நிறையா. எந்த பொருளையும் வேண்டான்னு தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதை க்ரியேட்டிவாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறத மட்டும் நல்லா பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த க்ரியேட்டிவிட்டியை கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறது எவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது செஞ்சு பார்த்தீங்கன்னா புரியும். பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உணர்வீங்க. விடுமுறை நாட்களில் உங்கள் குழந்தைங்களை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுங்க. இந்த வீடியோ இந்த சம்மர் டைமில் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கலாம். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.